ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவ கூடயே மேக்கப் ஆர்டிஸ்டா அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான். ஆனா ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அந்த ஃப்ரெண்ட்னால கண்டினியூஸா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்க முடியாது. அதனால தன்னோட ட்வின் பிரதர் கிட்ட எப்படியோ ஹெல்ப் கேட்டு கொஞ்ச நாள் நீ எனக்கு பதிலா மேக்கப் ஆர்டிஸ்டா நடி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கூட கோர்த்து விட்டுருவான். ஆனா இப்படி ஆள் மாறாட்டம் பண்ணிருக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவ தன்னோட ஃப்ரெண்ட் தான் தான் கூட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப க்ளோஸா பிஹேவ் பண்ணுவா. இந்த க்ளோஸ்னஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரோட மனசுக்குள்ளே லவ் உண்டாக்கிரும். ஆனா கடைசியில நம்ம கூட இத்தனை நாள் இருந்தது நம்ம ஃப்ரெண்டு கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோட அண்ணா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரப்ப என்னென்னலாம் பிரச்சனை வரும், கடைசியில இவங்க லவ் எப்படி சேர்ந்துச்சு அப்படிங்கறதுல இந்த ஃபுல் டிராமா பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் ஒரு பொண்ணு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க வந்து, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப க்ளோஸா நின்னு பேசாதன்ட்டு, உனக்கு தான் தெரியும்ல நாங்க ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அப்படி இருந்தும் நீ எதுக்கு அவன் கூட வந்து பேசுற அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்த பொண்ணு அந்த இன்னொரு பொண்ணை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இப்ப அதுக்கு அந்த பொண்ணு, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா இது எதையுமே அந்த பொண்ணு காதுல வாங்கிக்காம இப்ப இவளை போட்டு அப்படியே அடிக்கிறதும், அப்படியே அங்க இருக்கிற வாஷ் பேஷன்ல ஃபுல்லா தண்ணியை நிரப்பி இவ மூஞ்சி அதுல போட்டு அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவா. இதெல்லாம் பாக்குறப்ப இந்த பொண்ணு என்னடா இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாளே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அப்பன்னு பார்த்து கட் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு டிராமாவோட ஷூட்டிங் போல. இப்போ இந்த கதையில இவ்வளவு நேரம் ஒரு பொண்ணு அடி வாங்கிட்டு இருந்தால, அவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் வெண்ணி. அவ ஒரு பெரிய ஃபேமஸான ஆக்ட்ரஸ். இப்ப இந்த சீனை ஷூட் பண்ணி முடிச்சனையும் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கோமா அந்த இன்னொரு பொண்ணை தான் போய் பார்க்க போவா. அவளுமே ஒரு ஆக்ட்ரஸ் தான் போல, ஆனா சைடு ஆக்ட்ரஸ். அந்த பொண்ணு பேரு ஆரின். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த ஆரின் கிட்ட போய், நீ என்ன நடிக்க சொன்னா ரொம்ப ஓவரா நடிக்கிற, நீ பண்ணதெல்லாம் பார்த்தா நடிப்பு மாதிரி தெரியல, ஏதோ என் மேல ஏதோ வண்ண வச்சு என்ன வீம்புக்குனே போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ண மாதிரி தெரியுது, நீ என்ன போட்டு அமுக்குன்னு அடியில அங்க பாரு என் தலையில அடியே பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் போய் கத்திக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த ஆரின் பொண்ணும், ஐயோ நான் வீம்புக்குன்னு பண்ணல, ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்துச்சோ அதை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோயினா, அதெல்லாம் முடியாது, நீ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், நீ என்ன எதிர்த்து பேசுறியா, உன்னால என் ஃபேஸுக்கு மட்டும் எதாவது ஆயிருச்சு, உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கத்த. இப்ப இவ கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் அவளோட மேக்கப் ஆர்டிஸ்டும், ஐயோ இங்க பாருங்க எங்க பொண்ணோட ஃபேஸ எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா அங்க இத்தினூண்டு அடிதான் போட்டிருக்கும். அதுக்கு உடனே நம்ம ஹீரோனோட அம்மாவும், இனிமேல் அவ்வளவுதான் ஷூட்டிங் கேன்சல், நாங்க 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்க போறோம், இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறனையும் அந்த ஆரின் பொண்ணுக்கு செம டென்ஷன் ஆயிரும். அவ என்ன பெரிய ஃபேமஸான ஸ்டார்னா ஆச்சு பூச்சின்னு கத்துவாளா, ஒரு நாள் நான் அவளை விட ஃபேமஸ் ஆகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த ஆரின் கூட இருக்கிற அவளோட ஃப்ரெண்டு, நீ அந்த அளவுக்கு ஃபேமஸான ஸ்டார் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நீ ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி நடி, தேவையில்லாத எதுவும் பிரச்சனை போய் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனோட பேரு கன்னிட். இவன் அந்த ஆரினோட ஃப்ரெண்ட் பிளஸ் மேனேஜர் போல. இப்ப அந்த ஆரின் அப்படியே, இங்க பாரு சும்மா வளவலன்ட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காத, என் போனை கொடு அப்படின்ட்டு அவ போனை வாங்கிட்டு இப்ப பான் அப்படின்னு சொல்லி ஒரு பையனுக்கு தான் கால் பண்ணுவா. அந்த பையனுக்கு இப்ப அப்படியே கால் பண்ணிட்டு, இன்னைக்கு நைட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்ன வந்து மீட் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி குழஞ்சுக்கிட்டே பேசுவா. இப்ப இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தான்ல, அவனை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட் அப்படியே வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கப்ப அன்பார்ச்சுனேட்டா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆக்சுவலி இவன் பேரு டாய். இப்ப அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. நல்ல வேலை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் டாய் உயிரோட தான் இருப்பான். ஆனா என்னன்னா கையை உடைச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பான். இப்ப இவனை பாக்குறதுக்கு புதுசா இந்த இடத்துக்கு ஒருத்தன் வருவான். அவன் அப்படியே பார்க்க இந்த டாய் மாதிரியே இருப்பான். என்னன்னா இந்த டாயோட ட்வின் பிரதர் போல இவன் பேரு சாங். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அவன் தம்பிக்காரன் அப்படியே, டே அண்ணா நீங்க பாத்தியா என் கை உடைஞ்சு போச்சுடா, இனிமேல் நான் எப்படிடா மேக்கப் போட்டு விடுவேன், இதை வச்சுதான் நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேலியா அழுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட தம்பி கே போல. அதனாலதான் அவன் பிஹேவியர்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. இப்ப அவன் அழுகிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோவும், சரி விடுடா ஒரு 2-3 மாசத்துல சரியாயிரும், அதுக்கடுத்து நீ இப்போ வேலையை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு என் தம்பிக்கார ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னது 2-3 மாசமா, அது வரைக்கும் என்னால சும்மாலாம் இருக்க முடியாது, என்னை சுத்தி எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியுமா, ஐயோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவான். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இப்போ அந்த அடிப்பட்ட தம்பிய வீட்டுக்கு தான் கூட்டு வந்துருவானா நம்ம ஹீரோ. ஆனா இங்க வந்த கருத்து அந்த தம்பி புலம்புவான், ஐயோ எனக்கு போய் இப்படி அடிபட்டிருக்கே, அது மட்டும் இல்லாம இது சரியாக 4-5 மாசம் ஆகும்னு வேற சொல்றாங்களே, இதை வச்சுட்டு நான் எப்படி மேக்கப் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் திடீர்னு நம்ம ஹீரோவை குறுகுறுன்னு பாப்பான். இப்ப அப்படியே பார்த்தவன், டே அண்ணா உனக்கு தான் இப்போதைக்கு எந்த ஒரு வேலை வெட்டியும் கிடையாதுல, சும்மா தானே இருக்க, நீ ஏன் எனக்கு பதிலா மேக்கப் ஆர்டிஸ்டா போய் நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ யோசிக்க கூட மாட்டான், அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, எனக்கெல்லாம் மேக்கப் பத்தி ஒண்ணுமே தெரியாது
அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஆனா அதுக்கு அந்த தம்பிக்கார ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு என்னையே ஏமாத்துற பாத்தியா, நீயும் நானும் ஒன்னா தானே இந்த மேக்கப் டியூட்டோரியல் கிளாஸ்க்கு எல்லாம் போனோம், சோ நீ நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் என்னால முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுத்துருவானா. அதுக்கு உடனே இப்ப அந்த தம்பிக்காரன், எனக்காக நீ இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, உனக்காக நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன், சின்ன வயசுல நீ ஆத்துக்குள்ள விழுந்துட்டேன்னு என் உயிரை கூட மதிக்காம உன்னை நான் காப்பாத்தினேன், நீ எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்காம கேம்ஸ் விளையாண்டுகிட்டு இருந்த டைம்லலாம் உனக்கு பதிலா நான் போய் எக்ஸாம் எழுதி உன்னை பாஸ் ஆக்கினேன், இது மட்டுமா நான் பண்ணேன், ஆக்சுவலி நான் ஒரு கே, எனக்கு பசங்களை மட்டும் தான் பிடிக்கும், ஆனா நீ ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை சைட் அடிச்சனால நீ மாட்டிக்க கூடாதுன்ட்டு உனக்காக நான் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் எல்லாம் போனேன், அதை நினைச்சு எனக்கு இப்ப கூட அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பாப்பான். ஆனால் நம்ம ஹீரோ அசையவே மாட்டானே. உடனே இப்ப அந்த தம்பிக்கார அப்படியே அழுகிற மாதிரி, நம்ம அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, தம்பிய நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொன்ன, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா அப்படிங்கிற மாதிரி போலியா லைட்டா அழுகைய போடுவான். உடனே நம்ம ஹீரோவும் சரி சரி அழுது தொலையாத, என்ன உனக்கு பதிலா நான் போய் நடிக்கணும் அவ்வளவுதானே, பண்ணி தொலைகிற அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். இப்ப அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து அவன் தம்பிக்கு பதிலா நம்ம ஹீரோயின் பென்னிக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா போவானா. இப்ப அந்த செட்டுக்கு போன உடனேயும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஓடி வந்து இவனை கட்டி பிடிச்சுக்குவா. என்னன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இது அவளோட மேக்கப் ஆர்டிஸ்ட் டாய், ஆனா இங்க வந்திருக்கிறது சாங்குங்கிறது அவளுக்கு தெரியாதுல. அந்த டாய் கொஞ்சம் கேர்லி கேர்லியா நடந்துக்கிறனால நம்ம ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா தான் அவன் கிட்ட பழகுவா போல. அதனால எதை பத்தி யோசிக்காம இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு, உனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னாங்க இப்ப ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோவா இவ கட்டி பிடிச்சதுல அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஃப்ரோஸ் ஆகி நின்றுவான். அதுக்கடுத்து ஷூட்டிங்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினையும் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோனுக்கு மேக்கப் போட ஆரம்பிப்பான். இவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பேசிக்ஸ் இந்த மேக்கப்பை பத்தி தெரியும் போல. அது மட்டும் இல்லாம இவன் தம்பி நேத்து பூரா உட்காந்து நம்ம ஹீரோக்கு ஃபுல் கிளாஸ் எடுத்திருப்பான். சோ அதனால நம்ம ஹீரோவும் சூப்பரா மேக்கப் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பானா. அந்நேரம் நம்ம ஹீரோயின் திடீர்னு ஒரு கத்துவா. என்னது என்ன எப்படி அவனால ஏமாத்த முடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ உடனே ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலங்க அப்படிங்கிற மாதிரி பதறுவான். என்னன்னு பார்த்தா அந்த கூட நடிக்கிற பொண்ணு ஆரின் இருக்கால, அவதான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா போல. அவ என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்பானா, நேத்து நைட்டு அவ பானுன்னு சொல்லி ஒரு பையனுக்கு கால் பண்ணால, அந்த பையன் வேற யாருமே இல்ல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட், பிளஸ் அவனுமே ஒரு ஆக்டர் தான் போல. நேத்து அவனை மீட் பண்ணி அவன் கூட சில போட்டோஸ் எடுத்து இவரை வெறுப்பேத்துறதுக்காக இப்ப அந்த போட்டோஸ் நம்ம ஹீரோனுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பா. இப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப கடுப்பாகி அவன் எப்படி அவ கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப டென்ஷன் ஆகி போன நம்ம ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு பக்கத்துல இருக்க டேபிளுக்கு தான் போவாளா. அங்க ஒரு பையன் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருப்பான். இப்ப அவன் மண்டேல 4 போடு போடுவா. என்னன்னு பார்த்தா இவன் தான் நம்ம ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் பான் போல. இப்ப அப்படியே அவனை 4 சாத்தி டே நேத்து நைட்டு நீ ஆரினை மீட் பண்ணி அவ கூட நல்லா பார்ட்டி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோ எடுத்து காட்டுவா. ஆனாலும் அந்த பான் பையன் ஐயோ இது நான் இல்ல பேபி, யாரோ போட்டோஷாப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏமாத்த ட்ரை பண்ணுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் உஷாரா, டே நான் ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் இல்லடா, இது நீதான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவாளா. பட் அன்னாரன் பார்த்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க வந்து ஐயோ ஈவென்ட் ஆரம்பிக்க போகுது, கொஞ்சம் உங்க சண்டையெல்லாம் ஓரம் கட்டி வைக்கிறீங்களா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பிராண்டோட ஈவென்ட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை காம் பண்ணிடுவா. திரும்பி இப்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்களா. அவளுக்கு நம்ம ஹீரோ ஃபுல்லா மேக்கப் பண்ணி முடிச்சிருவான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இப்ப திடீர்னு இவன் மேல ஒரு சந்தேகம் வந்துரும். ஹே டாய் வெயிட் பண்ணு, உன்கிட்ட ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதே அப்படிங்கிற மாதிரி இப்ப ரொம்ப க்ளோஸ் அப்பா வந்து பாப்பாளா. நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் இவ ரொம்ப க்ளோஸா வரான்ட்டு டென்ஷனாவும் இருக்கும், எங்க நம்ம மாட்டிக்க போறோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா என் ஃபேஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனால் நம்ம ஹீரோயின் விடாம அப்படியே மூஞ்சியை தொட்டு பார்த்து, நேத்து வரைக்கும் உன் ஃபேஸ் வி ஷேப்ல இருந்துச்சு, இன்னைக்கு திடீர்னு யூ ஷேப்புக்கு மாறிடுச்சு, ஒரு நாள்ல இவ்வளவு டிஃபரன்ஸ் வருமா, அது மட்டும் இல்லாம உன் ஐப்ரோஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இப்படியே இருக்காதே அப்படிங்கிற மாதிரி அவனை உத்து பாத்துக்கிட்டு இருப்பா. பட் நல்ல வேலையா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து ஐயோ வெண்ணி லேட் ஆச்சு வா போலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை அங்க இருந்து கூட்டு போயிருவா. அடுத்து இப்ப அந்த ஈவென்ட் முடிச்சனையும் அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முந்தி அடிச்சுட்டு வருவாங்களா. இது வந்து நம்ம ஹீரோயின் சுத்தமா பிடிக்காது. அடுத்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் போட்டு திட்டிக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னா நீங்க முன்னாடி என்கிட்ட ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல, இப்ப திடீர்னு இப்படி பல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்கன்ட்டு நீங்களும் வந்து என்கிட்ட கேக்குறீங்களே, இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹெட் வெயிட்டோட பேசுற மாதிரி இருக்குமா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கூடவே இருந்து பாப்பானா. அவனுக்கு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இப்ப எரிச்சல் வர மாதிரி ஆயிரும். சே இவளை நம்ம ரொம்ப நல்லவன் நினைச்சோமே, இவன் இப்படி எல்லார்ட்டையும் எழுத்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோட தம்பியும் கால் பண்ணுவான். டே அண்ணா எப்படிடா வேலையெல்லாம் போகுது
போகுது, வெண்ணி எப்படி உன்னை ட்ரீட் பண்றா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவா அப்படி கழுவி கழுவி ஊத்துவான். டேய் அவெல்லாம் பொண்ணாடா, என்னடா இப்படி பிஹேவ் பண்றா, நான் கூட அவளை ரொம்ப அமைதியானவன் நினைச்சேன், இப்ப அவ கூட ஒரு நாள் இருந்ததுக்கே தலை சுத்துது. ஒரு உண்மையா சொல்றேன்டா, அவளுக்கெல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்டா உன்னை தவிர யாராலும் கூட இருக்கவே முடியாது, அவ்வளவு இரிட்டேட்டிங்கான பர்சனா இருக்கா. சரி போனை வை, இப்ப அடுத்து அவளுக்கு வேற ஏதோ ஒரு ஈவென்ட் இருக்கான், அதுக்கும் மேக்கப் போட நான் தான் போயாகணும் அப்படின்ட்டு இப்ப அடுத்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ கிளம்பிடுவான். இப்படியே ஒரே நாள்ல 4-5 ஈவென்ட்டுக்கு போவாங்களா. இதனால நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி 2 பேரும் செம டயர்ட் ஆயிருவாங்களா. இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோயினோட அம்மா, என்ன நீங்க 2 பேரும் சின்ன பசங்களா இருந்துட்டு இதுக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுறீங்க, நானும் காலையில இருந்து உங்க கூடயே தானே இருக்கேன், என்னெல்லாம் பாருங்க எவ்வளவு பிரிஸ்கா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் பட்டுன்ட்டு, நீங்க எங்க வேலையா பாத்தீங்க, சும்மா காலையில இருந்து வெட்டியா என் கூட தானே நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை இப்படி சொன்னோடனே அவங்க அம்மாக்கு லைட்டா ஹர்ட் ஆகுமா. இப்ப உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா, என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு, நான் உனக்காக தானே உன் கூடயே அலையிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்பயும் கொஞ்சம் கூட யோசிக்காம, நீங்க எனக்காக என் கூட இருக்கிறீங்க, என் பணத்துக்காக தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவா. ஆனா நம்ம ஹீரோயினோட அம்மா இதை அப்படி பெருசாலாம் ஆக்க மாட்டாங்க. ஆமா உன்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்தா நீ கண்ட மணிக்கு பார்ட்டி பண்றேன்னு எல்லாத்தையும் செலவழிச்சிருவ, அதை மேனேஜ் பண்றதுக்காக தான் நான் உன் கூடயே இருக்கேன், சரி எதுக்கு இங்க உட்காந்து பேசிக்கிட்டு வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கூப்பிடுவாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லம்மா நான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கலான்னு இருக்கேன், எனக்கு கண்டினியூஸா வேலை பார்த்து செம டயர்டா இருக்கு, அதனால லைட்டா பார்ட்டி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனாலும் அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் வேணாங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ வாட்டுக்கு பார்ட்டி கீர்த்தின்ட்டு தண்ணி அடிச்சுட்டு ஏதாண்டு ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின், இல்ல எனக்கு ரிலாக்ஸ் ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட எப்படியோ பெர்மிஷன் கேட்டு அவளோட கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி பண்றதுக்காக இப்ப நம்ம ஹீரோவையும் சேர்த்தே கூட கூட்டு போயிருவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயினோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் பார்க்கணும். நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செமையா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுவே ஓரத்துல பார்த்தா நம்ம ஹீரோ, ஐயோ எப்படா இந்த பார்ட்டி முடியும் அப்படிங்கிற மாதிரி தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, உனக்கு என்ன ஆச்சுடா, முதல்லாம் பார்ட்டினா அப்படி என்ஜாய் பண்ணுவ, இப்ப என்ன ஓரமா தனியா வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அது ஒண்ணு இல்ல டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து திரும்பி நம்ம ஹீரோயினோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருமா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இப்ப ரொம்ப டென்ஷன் ஆவா. என்னன்னு பார்த்தா அந்த ஆரின் பொண்ணு தான் திரும்பி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அந்த ஆரின் பொண்ணும் ஒரே பெட்ல ஒன்னா தூங்குற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அனுப்பிச்சு விட்டுருப்பா. இப்ப இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் செம கடுப்பா அந்த ஆரியனுக்கு தான் கால் பண்ணுவாளா. ஆனா அந்த ஆரியனா அப்படி திமிர்த்தனமா போனை எடுத்துக்கிட்டு, என்ன மேடம் எனக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரியே தான் பேசுவா. நம்ம ஹீரோயின் நல்லா பிடிச்சு திட்டி விட்டுருவா. உனக்கெல்லாம் வேற வேலை பொழப்பே இல்லையா, நீ என்னத்த வேணாலும் பண்ணி தொலை, அதை எதுக்கு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விடுவா. ஆனா அதுக்கு அந்த ஆரியன் வெக்கமே இல்லாம, அது ஒண்ணும் இல்ல, என்னதான் நான் பான் கூட இருந்தாலும் பான் வந்து உங்களோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அதான் அவரோட மூஞ்சி உங்களுக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டோவா அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கடுப்பேத்துற இன்டென்ஷன்ல பேசிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோயினும் ஏற்கனவே குடிபோதையில வேற இருப்பாளா. இப்ப அந்த ஆரினை நல்லா பிடிச்சு அசிங்க அசிங்கமா திட்டி விட்டு போனை வச்சிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் இப்ப அந்த ஆரினையும் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் அப்படி திட்டிக்கிட்டே இன்னும் கொஞ்சம் குடிக்கலான்ட்டு போவாளா. ஆனா நம்ம ஹீரோ அப்படி ஸ்டாப் பண்ணிடுவான். இங்க பாரு வெண்ணி, நீ ஏற்கனவே ரொம்ப குடிச்சிட்ட, இதுக்கு மேல குடிச்சேன்னா ஏதாவது பிரச்சனை ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரி தடுப்பான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் கேட்கவே மாட்டா. அவ வாட்டுக்கு நல்லா குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அதுக்கடுத்து எப்படியோ ஒரு வேளை அந்த பார்ட்டி முடிஞ்சிடும். சோ எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் ஒரு மாதிரி செம போதையில இப்ப அப்படி சோஃபாலேயே விழுந்து கிடப்பாளா. இதை பார்த்தனே நம்ம ஹீரோக்கு மனசு கேட்காது. உடனே அவளை எழுப்பி பெட்ல போய் படுக்க சொல்லுவான். ஆனா இப்ப குடி போதையில இருந்த நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான ஃப்ரெண்டு நீ தான் அப்படிங்கிற மாதிரி நல்லா கண்ணத்திலேயே கிஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவே அந்த இடத்துல டாய் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் வந்து பொண்ணுங்க கிட்ட நார்மலா பேசலாம், அவனுக்கு அந்த அளவுக்கு பொண்ணுங்களெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஆனா இங்க இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் காயான நம்ம ஹீரோல அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். உடனே நம்ம ஹீரோ, ஐயோ இது சரிப்பட்டு வராது, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப பாப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் இப்ப அவன் அப்படியே விடாம, எங்க போற, என் கூட கொஞ்ச நேரம் இரு அப்படிங்கிற மாதிரி உளறிக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ பாப்பான் இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இப்ப அப்படியே அவளை கூப்பிட்டுக்கிட்டு பெட்ல படுக்க வைக்கிறதுக்காக போவான். ஆனா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின், நான் மட்டும் இங்க தனியா படுக்க மாட்டேன், என் கூட நீயும் வந்து படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையும் அதே பெட்ல இழுத்து போட்டுருவா. இப்ப பெட்ல இழுத்து போட்டது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம ஹீரோவை நல்லா கட்டி பிடிச்சுக்கிட்டு, தாய் எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி நல்லா கட்டி பிடிச்சுக்குவா. நம்ம ஹீரோவுக்கா, ஐயோ ஏமா என்ன விடுமா, நான் தாய் இல்ல அவனோட அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் போலதான் இருக்கும். ஏன்னா இவ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றா. இப்போ அதெல்லாம் பத்தாதுன்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே க்ளோஸா மூஞ்ச கொண்டு வந்து, என்னோட ஃபேஸுக்கு என்ன குறைச்சல், நான் அழகா தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு அவன் ஆரின் கூட போய் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான், என்ன சீட் பண்ணிட்டான், நீயே சொல்லு, நான் சூப்பரா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா வந்து கேப்பா. நம்ம ஹீரோக்கு
ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் அவனும் எவ்வளவு நேரம் தான் கண்ட்ரோல் பண்ணுவா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவ ஒரு பொண்ணுங்கிறதே மறந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ மேலேயே விழுந்து கிடப்பா. அதுக்கடுத்து எப்படியோ அன்னைக்கு நைட் அப்படியே ஓடிடும். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை தேடி ஸ்ட்ரைட்டா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்துருவாங்களா. அவங்கள பார்த்தனையும் நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகி போய், ஐயோ ஆண்டி நான் ஒண்ணும் பண்ணல, உங்க பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவங்க அம்மா ஒரு மாதிரி வியடா பார்த்துட்டு, டே என்னடா உளர்ற, அங்கிட்டு தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது டாய்ன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அவங்க அம்மாவும் இதை ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்ப அவங்க அம்மா ரொம்ப கோவமா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் எழுப்பி ஏதோ ஒரு நியூஸ காட்டுவாங்களா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேஷுவலா, என்னமா நியூஸ் இது, ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ பத்தி போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமா பேசிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா நல்லா பிடிச்சு திட்டி விட்டுருவாங்க. அந்த ஆக்ட்ரஸ் வேற யாருமே கிடையாது, நீதான். நேத்து நைட்டு குடிச்சிட்டு என்னத்த பண்ணி தொலைஞ்ச, அந்த ஆரியனுக்கு போன் போட்டு எதுவும் திட்டினையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. என்னன்னு பார்த்தா நேத்து அந்த ஆரியனுக்கு நம்ம ஹீரோயின் போன் போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பாங்கல்ல, அத அந்த ஆரியன் நெட்ல விட்டுருப்பா போல. சோ இப்படிப்பட்ட ஒரு கிசு கிசு கிடைச்சா மீடியா சும்மாவா இருக்கும். நம்ம ஹீரோயினை போட்டு வறுத்து தாளிச்சு எடுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் எங்க போனாலும் அப்படியே ரிப்போர்ட்டர்ஸா வந்து குமிஞ்சிருவாங்க. அது உங்க ஆடியோவா, நீங்களா அப்படி திட்டி பேசிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோயின் கேஷுவலா, இல்ல என்ன மாதிரியே யாரோ மிமிக்ரி பண்ணி பேசியிருக்காங்க, அது ஏன் வாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனால் அந்த ரிப்போர்ட்டர், இல்லையே எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஆரியனும் உங்களோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டு இப்ப ஒன்னா இருக்காங்க, அதனாலதான் நீங்க இந்த அளவு கோவப்பட்டு பேசிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின், உங்களோட இமேஜினேஷனுக்குலாம் என்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. ஆனா இது எல்லாத்தையும் அந்த ஆரியன் பொண்ணு ஒரு ஓரம் நின்று பாத்துக்கிட்டு இருப்பாளா. அவ இப்ப அப்படியே மனசுக்குள்ள, என்னடா இது, இவ இன்னும் மாட்டாம இருக்கா, இவளதான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விடணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவளோட மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப ஷூட்டிங்க்கு போன உடனே நம்ம ஹீரோயினோட ஹேண்ட்பேக்ல 2-3 ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் அதெல்லாம் அப்படியே போட்டு விட்டுருவா. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு பாக்குறப்ப இந்த ஆரியன் பொண்ணு அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, நீங்க பேசினது எப்படி வெளியே லீக் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அது மட்டும் இல்லாம நீங்களும் பானும் ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் நடுவுல வந்துட்டேன், ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே கடுப்பா, இங்க பாரு நீ எவ்வளவு பெரிய ஒரு நடிகைன்ட்டு நல்லாவே தெரியும், உன் நடிப்பு வேலையெல்லாம் ஸ்கிரீனோட வச்சுக்கோ, என் கிட்ட காட்டாத அப்படிங்கிற மாதிரி அவளை அவாய்ட் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பா. ஆனால் இந்த ஆரியன் பொண்ணு, ஐயோ நான் உண்மையில வருந்தி சாரி தான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு இழுப்பாளா. அப்ப நம்ம ஹீரோனோட ஹேண்ட்பேக் கீழே விழுந்துரும். இதனால இப்ப ரொம்ப கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் சப்புன்னு அந்த ஆரியன் பொண்ணுக்கு ஒரு அறைய கொடுப்பாளா. அவ்வளவுதான், இந்த பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் எங்கதான் இருந்திருப்பாங்கன்னு தெரியல. இப்ப அப்படியே இவங்க 2 பேத்தையும் ரவுண்டு கட்டிடுவாங்க. இந்த பிரஸ் பீப்புள்ஸ் வந்தனையும் அந்த ஆரியன் அப்படியே ரொம்ப நடிப்பு போடுவா. ஐயோ சாரி மேடம், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஒரு தடவை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனோட அம்மாவும் வந்து அவளை கூட்டு போயிருவாங்களா. அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆரியனோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அவ இப்ப அப்படியே அவளோட டேப்ல ஏதோ ஒரு நியூஸ பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன நியூஸ்னு பார்த்தா, ஆக்ட்ரஸ் வெண்ணி அவங்களுக்கும் ஆரியனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னாங்க. ஆனா இப்ப பப்ளிக்கா அவங்கள அரைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ப்ரொமோட் பண்ற பிராண்டோட ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணாம அவங்க வேற ஏதோ லிப்ஸ்டிக் அண்ட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றாங்களே. அப்பனா அவங்க பேச்ச கேட்டு அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றவங்களா என்ன முட்டாளா அப்படி இப்படின்ட்டு நியூஸ்ல நிறைய சர்ச்சையான விஷயம் வந்துரும். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆரியன் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. சோ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நம்ம ஹீரோனை மாட்டி விட்டுறதுக்காக தான் அவ அந்த ஃபவுண்டேஷனை நம்ம ஹீரோனோட பேக்ல போட்டிருப்பா போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ கூட இப்ப கான்ட்ராக்ட் போட்டிருக்க அந்த பிராண்டை தான் காட்டுவாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சு கிளிகிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எங்களோட பிராண்டுக்கு அம்பாசிடரா இருந்துகிட்டு வேற பிராண்டோட ஃபவுண்டேஷனை யூஸ் பண்றீங்க போல. நேத்து உங்களுக்கும் ஆரியனுக்கும் நடந்த சண்டையில உங்க ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த ஃபவுண்டேஷன் விழுந்திருக்கு. இதை நல்லா அந்த பிரஸ் பீப்புள் நோட் பண்ணிருக்காங்க. நம்ம கான்ட்ராக்ட் படி நீங்க எங்களோட பிராண்டுக்கு மாடலா இருக்கிறப்ப எங்க ப்ராடக்ட்டை தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க எப்படி மித்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்? சோ நீங்க கான்ட்ராக்டை மீறி இருக்கீங்க. அதனாலேயே நாங்க இப்ப உங்க கூட இருக்க கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம்னு இருக்கோம். இனிமேல் நீங்க எங்களோட கம்பெனிக்கு மாடலா இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மாவும் அது எங்களோட ஃபவுண்டேஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண வருவாங்க. ஆனா அது எதையுமே அந்த இன்வெஸ்டர்ஸ் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாங்க. இப்ப அப்படியே உடனே நம்ம ஹீரோயின் கூட போட்டிருக்க கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த ஆரியன் பண்ண வில்லத்தனமான விஷயத்தினால இப்ப நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரிய வருமா வராதா? அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி லவ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போட போற வீடியோ மறக்காம பாருங்க. சோ ஓகே गाइस, இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்க கட்ட நோட்டிஃபை ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.